கத்துக்கிட்டோம். மறுபடியும் இந்த மீட்டிங் வந்திருக்கிற யாரையும் கர்த்தராகிய வாழ்த்து வருகிறேன். இன்னைக்கு வழக்கமாக ஜோனஃபர் அவங்க பேச வேண்டியது அவங்க இன்னைக்கு நம்ம கலந்து கொள்ள முடியலங்கிறதுனால நான் இன்னைக்கு கத்துக்கு வார்த்தை கொடுக்குறேன். நீங்க டைட்டில்ல பார்த்துருப்பீங்க போராடு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வாழ்க்கையில எதையுமே நம்ம போராடாமல் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம போராட வேண்டியது அவசியம். இன்னைக்கு அதை குறித்து நம்ம தியானிப்போம், எந்தெந்த விஷயத்துல நம்ம போராட வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசித்து விட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். பாவத்திற்கு எதிராக போராடுவதின் அவசியத்தை குறித்து இந்த வசனம் பேசுது. நம்மள நிறைய பேர் என்னன்னா, சில பாவங்கள்ல நம்ம விழுந்து போவோம், சில தவறுகளை மறுபடியுமா நம்ம செய்வோம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், நம்ம போன வாரமும் இந்த பாவத்தை குறித்து நம்ம தியானித்தோம், இந்த வாரமும் இந்த பாவத்தை குறித்து முதல்ல தியானிச்சு மற்ற காரியங்களையும் நான் சொல்றேன். நம்ம அதிகமா ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயம், ஆண்டவர் இந்த பாவம் அடிக்கடி இந்த விஷயத்துல நான் விழுந்து போகிறேன், இதை என்னதான் பண்ணணும், என்னால முடியல அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நம்ம ப்ரேயர் பண்ணிருக்கோம். அந்த வசனம் சொல்கிறது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுறதுல எப்படி போராடணுமா, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு போராடணுமா. நீங்க இன்னும் அந்த லெவலுக்கு நீங்க போராடவே இல்லையே. நீங்க நார்மலா 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிட்டு அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியலன்னு உடனே நீங்க சோர்ந்து போயிட்டு, ஐயோ என்னால முடியல, நான் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் அப்படின்னு. ஆனா எபிரேயர்ல எழுதியிருக்கிற அந்த ஆத்தர் சொல்றாரு, நீங்க ரத்தம் சிந்துற அளவுக்கு பாவத்துக்கு எதிராக நம்ம போராடணுமா. சோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் போராடல, நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம போராடல அப்படிங்கறத இந்த வசனம் சொல்லுது. நான் சொன்னேன், சில விஷயங்கள் அப்படியே போற போக்கிலே நடக்காது. நம்ம நிறைய டைம் என்ன பண்றோம்னா, ஜெபம் பண்ணிட்டு சரி ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். விசுவாசிக்கணும், செய்யணும். ஆனா அந்த விசுவாசம் நமக்கு கிரியையிலே இருக்கணும். நம்ம மறுபடியும் ஜெபம்ங்கிறது நம்ம காட்டுற ஒரு கிரியை தான். நம்ம ஜெபிக்கும் போது சில நேரத்துல நம்மளால செய்ய முடியாத காரியங்கள் இருக்கு. அது நம்ம ஜெபத்துல ஆண்டவர்ட்ட கேட்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. அந்த காரியங்கள் மாறுகிற வரைக்கும் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவர்ட்ட போராடி கொண்டே இருக்கணும். ஒரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். போராட்டணும்னே எனக்கு முதல்ல மைண்ட்ல வந்த நபர் யாக்கோபு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 32:24 இருந்து, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். பாருங்க, யாக்கோபை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். யாக்கோபு தேவனோடு போராடுகிறார். நம்ம நிறைய டைம் என்ன நினைக்கிறோம்னா, சில விஷயங்கள் நமக்கு ஈஸியா நடந்துடணும், உடனே நடந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. யாக்கோபு முழுவதும் தேவனோடு போராடி தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கும் உங்க லைஃப்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அதுக்காக போராடணும். நான் அவசியமான விஷயங்களை சொல்றேன். முதல்ல நம்ம பாவத்துக்கு விரோதமாய் போராடணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சோதனைகள் அதுதான். நம்ம ஜெபம் நம்ம நினைக்கிறோம், இந்த பாவத்தை நான் மேற்கொள்ளணும், என்னால மேற்கொள்ள முடியல, நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போராடுங்க. அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க. என்னைக்குமே நம்ம என்ன சொல்லணும், என்ன தெரியுமா, நம்முடைய மைண்ட முதல்ல மாத்தணும். நம்ம ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம மைண்ட்ல திரும்ப திரும்ப நான் மேற்கொள்வேன், இதை எனக்கு வேண்டாம் வேண்டாம், இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த பாவத்துக்கு விரோதமா நம்ம மைண்ட்ல முதல்ல நம்ம ப்ரேயர் பண்ணணும், ட்ரை பண்ணணும், போராடணும். ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலே ஒரு நாள் அந்த நீங்க வழக்கமா செய்யற அந்த பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கணும். அப்படிதான் அந்த பாவத்துல இருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்து விட்டுறோம், மறுபடியும் அதே பாவத்தை செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம புலம்புறோம், ஆண்டவரே நான் மறுபடியும் இதை செஞ்சுட்டு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நீங்க பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அந்த மனசுல ஆண்டவர்ட்ட சொல்லி, ஆண்டவரே நான் இதை செய்யக்கூடாது, எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா நீங்க ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது தான், நீங்க விரும்பியோ சரி விரும்பாமையோ சரி அதை ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கணும். சில டைம் நமக்கு ப்ரேயர் பண்றதுக்கு விருப்பம் வராது. இந்த பாவத்துக்கு விரோதமா சில டைம் அந்த பாவத்தை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த பாவத்தை விருப்பத்தோட செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஆனா நமக்கு தப்புன்னு தெரியும். அப்ப நமக்கு ஒரு கவலை இருக்கு, ஆண்டவரே நான் இது எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனா நான் இதை விருப்பத்தோட செய்யறேனே, இதை நான் எப்படி இதுல வெளியே வர்றது,
அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருக்கும். உங்களுக்கு அந்த விருப்பத்தோட செஞ்சா கூட ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் அதை செய்யறேன். இது தெரியுது, தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சே செய்யறேன். ஆனாலும் எனக்கு இதை மேற்கொள்றதுக்கு பலனை தாங்கன்னு சொல்லி, நீங்க அத ஒருவேளை உங்களுக்கு அத பாவம் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்தா கூட, இந்த ஜெபத்தையே சேர்ந்து செஞ்சுட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் விடுதலை தருவார். உண்மைதான். நம்ம வந்து தனியா அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஆண்டவருடைய பலன் இல்லாம பாவங்களை ஜெயிக்க முடியாது. நமக்கு வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியாது. உண்மைதான். அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இந்த ஜெபத்தை பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு மேற்கொள்றதுக்கான பலனை தாங்க. இந்த பாவத்தை நான் இனிமே செய்யக்கூடாது. நெறைய பேர் என்ன பண்றோம்? நம்ம பண்ற தப்பு என்னன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பாவத்துக்கு விரோதமா நம்ம போராடுகிறத விட்டுர்றோம். அந்த அதோடைய போக்கிலே நம்ம இழுத்துக்குள்ள போக போடுறோம். அதுதான் நமக்கு வந்து அடிக்ஷனா மாறுது. இன்னைக்கு அடிக்ஷனுக்குள்ள போயிட்டோம்னா வெளிய வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்துல எல்லாரும் பாவத்தை ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? ஒருவேளை ஒரு குடிப்பழக்கத்துக்கு அவங்க வந்து அடிமையாகுறாங்கன்னா, எப்படி அந்த குடிப்பழக்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா, நான் வந்து அளவா தான் குடிப்பேன். அப்படின்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கு எப்ப நிப்பாட்டணும்னு எனக்கு தெரியும். இல்லன்னா ஒரு பாவத்த செய்யும்போது, இதுல என்னோட லிமிட் எனக்கு தெரியும். எப்ப நான் அந்த பாவத்த செய்யக்கூடாது, எப்ப நான் அந்த பாவத்த விடணுங்கிறது எனக்கு தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு தான் நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆகும்னா, தொடர்ந்து அவங்க பண்ண இந்த பாவம் இவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். இவங்க என்ன நினைப்பாங்க, நான் அந்த பாவத்த கண்ட்ரோல் பண்ணி நான் லிமிட்டா வச்சுப்பேன். என் கைக்குள்ள தான் இருக்கும். எனக்கு அது தோணும்போது மட்டும் தான் செய்வேன். இல்லன்னா நான் அத பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல அந்த பாவம் அவர்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுரும். எந்தவித பாவமா இருந்தாலும் சரி. அடிக்ஷன்க்குள்ள கொண்டு போகும். அடிக்ஷன்க்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னா, அதுக்கு பிறகு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நமக்கு மைண்ட்லாம் தெரியும். அது நம்ம செய்றது தப்புன்னு தெரியும். எல்லாம் தெரியும். அதுதான் ஒரு பாண்டேஜ். ஒரு கட்டு மாரி ஏறும். கட்டுன்னா என்னன்னா, இப்ப நம்மள கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா, அந்த கட்டுலருந்து யாராவது ஒருத்தர் நம்மள விடுவிச்சா தான் நம்ம அதுலருந்து வெளிய வர முடியும். அப்போ பாவம் சில நேரம் நம்மள கட்டி போட்டுரும். நமக்கு தெரியும். நான் பண்றது தப்பு தான் தெரியும். இதுலருந்து வெளிய வரணும்னு தெரியும். ஆனாலும் நம்ம கட்டப்பட்டிருக்கிறதுனால, நம்மளால வெளிய வர்றது ட்ரை பண்ணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப அந்த லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும்? போராடி ஜெபிக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் அந்த கட்ட அவிழ்க்கிறதுக்கு வருவார். ஆண்டவரால மட்டும் தான் நம்ம கட்டப்பட்டிருக்கிற இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்க முடியும். எனவே ஒரு நாள் கூட சோர்ந்து போகாம, ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சுட்டே தான் இருக்கிறீங்கன்னாலும், அந்த பாவத்துக்கு விரோதமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பாவத்த நான் இனிமே செய்யக்கூடாது. இன்னைக்கு தான் லாஸ்ட்டா நான் செய்யணும். இதுக்கு மேல நான் செய்யக்கூடாது. இதுக்கு மேல நான் செய்யக்கூடாது. எனக்கு எப்படியாவது இதுலருந்து விடுதலை தாங்க, தாங்கன்னு சொல்லி கன்டினியூஸா பிரேயர் பண்ணிட்டே இருங்க. விடாம ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து உங்கள விடுதலையாக்குவார். அந்த பாவத்த நீங்க இப்படி உங்க மனசுல எதிர்க்கணும். உங்களுக்கு அத மனசுல எதிர்க்கும்போது தான், உண்மையாகவே நீங்க அது செய்றதுக்கான ஒரு நேரம் வரும்போது உங்களால எதிர்க்க முடியும். முதல்ல மனசுல நம்ம போராடணும். மனசுலயே நம்ம விட்டுக் குடுத்துறக் கூடாது. மனசுல நம்ம சில பேர் என்னன்னா, மனசுல அந்த பாவத்த செய்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும்போது, நிஜத்துல நம்ம போய் நிக்கும்போது அந்த பாவத்த செஞ்சுருவோம். முதல்ல மனசுல நம்ம போராடணும். நம்முடைய மனசுல அந்த பாவத்துக்கு நம்ம விட்டுக் குடுத்துறக் கூடாது. நம்ம மனசுலயே ஒரு விஷயம் தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் வருதுன்னா, அத மனசுலயே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அங்கேயே நம்ம மனசுல இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டு, நம்ம என்னெல்லாம் மனசுல தான் யாரும் பார்க்கலையே! அப்டி சொல்லி நம்ம விருப்பத்துக்கு எல்லாம் மனசுல யோசிச்சுட்டு, நேர்ல போகும்போதும், அந்த பாவம் நமக்கு யோசிக்கும் போல, அந்த பாவத்தை செய்யறதுக்கு சூழ்நிலை வரும்போது, நம்மளால தப்பிச்சு போக முடியாது. அங்க மாட்டிப்போம். எனவே முதல்ல மனசுல நம்ம போராடணும். மனசுல ஒரு விஷயங்கள் பாவம் செய்யறதுக்கு எண்ணங்கள் தூண்டப்படும்போது, மனச நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அந்த மனச நம்ம இஷ்டத்துக்கு அலைப்பாய விடக்கூடாது. ஒரு விஷயத்த மனசுல தானே யோசிக்கிறேன். அதனால யாருக்கு என்ன தீமை? நான் மனசுல தானே வச்சிருக்கிறேன். அதனால யாருக்கு எந்த பிரச்சனை? அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல இருக்க காரியங்கள நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டே இருந்தோம்னா, ஒரு நாள் நிஜத்துல அந்த பாவங்களோ, அந்த காரியங்களோ, அந்த சோதனையோ நமக்கு முன்பதாக வரும்போது, நம்ம அந்த பாவத்துல விழுவதற்கான சான்ஸ் நெறைய இருக்கு. எனவே முதல்ல மனசுல அந்த பாவத்த வந்து தப்பானதா யோசிங்க. வெளிய நடக்கும்போது மட்டும் கிடையாது. நம்ம வெளித்தோற்றத்துல நல்லவங்க மாரி காட்டிக் கொள்ளலாம். வெளித்தோற்றத்துல நம்ம அடுத்தவங்க உலகத்துக்கு முன்பதாக நம்ம பாவமே செய்யாதது போல இருக்கலாம். ஆனா நம்மளுடைய அந்தரங்களும், தனிமைகளும் நமக்கு தெரியும். அதுல நம்ம எப்படி இருக்கோங்கிறது நமக்கு தெரியும். எனவே முதல்ல நம்முடைய அந்தரங்கங்களிலே போராட வேண்டும். வெளிய வந்து போராடுறதுக்கு முன்னாடி நம்ம மனசுல முதல்ல போராடணும். இந்த பாவத்துக்கு விரோதமா. நீங்க நினைக்காதீங்க. மனசுல யோசிக்கிறதுல என்ன இருக்கு? ஒருத்தங்க மேல சிலவங்க மனசுலயே வஞ்சகத்த வச்சிருப்பாங்க. பொறாம இருக்கும். கசப்பு இருக்கும். ஆனா வெளிய நல்லா சிரிப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? நான் மனசுல தானே வச்சிருக்கிறேன். வெளிய அவங்கட்ட நல்லா தானே பழகுறேன். வெளிய அவங்கள்ட்ட எந்த தீமையும் செய்யலையே அப்படின்னு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நம்ம ஒருத்தங்க மேல மனசுல கசப்பு வைக்கும்போதோ, ஒரு பொறாமைய வைக்கும்போதோ, அது கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வெளிப்படும். நம்மை அறியாமலே அவங்க மேல அந்த கசப்ப நம்ம காட்டுவோம். வெளிய நம்ம எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண நெனச்சாலும், அவங்க மேல உள்ள வன்மத்த நம்ம வந்து வெளிய காட்டுவோம். வன்மம், கசப்பு, பொறாமை அது உள்ள இருந்து தான் வெளிய வரும். இப்ப நீங்க உள்ள வச்சிருக்க விஷயங்கள், அதாவது இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயம் எத அதிகமா யோசிக்குதோ, எத அதிகமா சிந்திக்குதோ, அது ஒரு நாள் நிறையும்போது வெளிய
அது வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப இருதயத்துல ஒரு தவறான எண்ணங்கள் தோன்றும் போதே அதை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோங்க. அதை வந்து அத தோன்ற விடாம, அத அதிகமா அதை குறித்து சிந்திக்காம உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் மாற்றுங்க. நான் மனசுல தானே சிலவங்களுக்கு மேல சிலருக்கு பயங்கர கோவம் இருக்கும். வெளிய திட்ட முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, மனசுக்குள்ளயே அவங்கள கொலை கூட பண்ணிருவாங்க. மனசுக்குள்ள அவங்கள எவ்வளவுலாம் திட்ட முடியுமோ அவ்வளவுலாம் திட்டிருவாங்க. மனசுக்குள்ள அவங்கள எவ்வளவுலாம் கெட்ட வார்த்தை சொல்லி பேசணுமோ அப்படிதான் பேசிருவாங்க. அவங்களுக்கு அப்பதான் ஒரு ஆறுதல் கிடைக்கும். மனசுல தானே பேசுறேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இல்லங்க. நீங்க இந்த மனசுல எந்த விஷயத்த நீங்க யோசிக்கிறீங்களோ, அது ஒரு நாள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே நீங்க உங்களோட மனச சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க மனசுல இந்த மாதிரி பாவ எண்ணங்கள் வரும்போது, அடுத்தவங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய வரும்போது, நீங்க உள்ளேயே சிலவங்க வந்து பிளான் பண்ணுவாங்க. உள்ளேயே இவங்க பலருக்கு விரோதமா பிளான் பண்ணுவாங்க இருதயத்துல. இவங்கள இப்படி பண்ணணும், இவங்கள இப்படி செய்யணும்னு சொல்லி உள்ள தீமையான பிளான் பண்ணுவாங்க. எதையுமே பண்ணாதீங்க. நம்ம மனசு தான் நம்மள வெளிக்காட்டி குடுக்கும். எதெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களோ, அதெல்லாம் ஒரு நாள் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. எனவே உங்க மனச உண்மையா வச்சுக்கோங்க. உங்க மனச பாவத்தை யோசிக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. ஒருத்தவங்கள நீங்க வாய திறந்து கெட்ட வார்த்தையில திட்டினா தான் பாவங்கிறது கிடையாது. நம்ம மனசுல யோசிக்கிற விஷயங்கள் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க நினைக்கலாம் மனுஷனுக்கு தெரியாது. மனுஷன்ட்ட நான் வந்து உண்மையில நல்லவன் மாரி தான் நடக்கிறேன். உள்ள எவ்வளவு வன்மம் இருந்தாலும், எவ்வளவு கோவம் இருந்தாலும், பிரைஸ் லார்ட் பிரதர் நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பரவால்ல அந்த பிரதர் எல்லார்ட்டயும் அன்பா இருக்கிறார்ன்ற மாரி தெரியும். ஆனா உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்ப்பாருங்கிறது நமக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். அப்ப நம்ம உள்ளத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவத்த வந்து அசால்ட்டா நினைக்காதீங்க. இது சின்ன பாவம் தானே, பெரிய பாவம் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. பாவத்துக்கு விரோதமா போராடிட்டே இருங்க. இந்த பாவம் செஞ்சாலும், அதற்கு விரோதமா ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவம் நம்ம சொல்லுவாங்க, செத்த மீன்கள் தான் ஆத்தோட போக்குல போகுமாம். உயிருள்ள மீன் வந்து எதிர் திசையை நோக்கி போகும். அதே போலதான் இன்னைக்கு நீங்க பாவத்துக்கு செத்துட்டீங்கன்னா, அந்த பாவம் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணி எங்கெல்லாம் உங்களை கொண்டு போகணுமோ அங்கெல்லாம் கொண்டு போகும். ஆனா நீங்க பாவத்துக்கு விரோதமா, இல்ல நான் அந்த பாவத்தை நேசிக்க மாட்டேன். இந்த பாவம் எனக்கு பிடிக்கல. ஒருவேளை அந்த பாவத்தை நீங்க செஞ்சுட்டே இருந்தா கூட, யோசிங்க. நான் அதை செய்ய மாட்டேன். ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. ஒரு நாள் நீங்க ஆண்டவர் கண்டிப்பா வந்து விடுதலை. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாரும் சரி பாவத்துல இருந்து போராடிட்டே இருக்கணும். இன்னும் மற்ற எந்த விஷயத்துக்கு நம்ம போராடணும்னா, ஆண்டவர்ட்ட நெருங்குவதற்கு போராடணும். ஆண்டவர்ட்ட நெருங்குவதற்கு எப்படி போராடுது? அவர் வந்து அவர தடவியாகிலும் கண்டுபிடிங்கன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ என்னன்னா, நம்ம நெறைய பேரு ஒரு சிம்பிளா ஒரு பிரேயர மட்டும் பண்ணிட்டு, சரி ஓகே ஆண்டவர் தேடி வருவார் அப்படின்னு நம்ம விட்டுர்றோம். இல்லங்க. அவர தேடணும். அவர தேடும்போது தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுது. அப்போ தேடணும். ஒரு விஷயத்த ஆண்டவர்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா 2வது நீங்க அவரோடு போராடணும். யாக்கோபு அப்படித்தானே போராடினாரு. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விடாது. ஆண்டவரே நீங்க இன்னைக்கு என் கூட பேசலன்னா உங்கள விடமாட்டேன் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் வந்து எஃபோர்ட் போடணும். அவரே நம்ம எஃபோர்ட்டே போடுறது கிடையாது. என்ன நினைக்கிறோம் ஆண்டவரா வந்து பேசணும். அவரு நான் ஸ்பாட்லாம் சொல்லல. தேடி போகல, அவர் தேடி வந்தாரையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு நான் அவரை தேடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம காணாமல் போயிருக்கும்போது அவர் தேடி வருவாருங்க. ஆண்டவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் நாமம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, நான் எல்லா தடவையும் அவர் தான் என்ன தேடி வரணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. ஒரு லவ்வுங்கிறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து அடுத்தவங்கள புரிஞ்சு கொள்றது தான். இப்ப ஆண்டவர் நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருக்கும்போது, அவருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அவரோடு நீங்க நெருங்கி பழகணும்னா, அதுக்காக நீங்க போராடணும். போராடுறத விட்டுறக்கூடாது. ஆண்டவரே முன்னாடி தெரியும். ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம்னு நமக்கு தெரியும். அது நமக்கு தெரிஞ்சாலும், மறுபடியும் அந்த அந்த அன்புக்கு நம்ம திரும்பி வரணும்னா, we have to get back to the love. அந்த லவ்வுக்கு நம்ம திரும்பி வரணும்னா, நம்ம அப்படியே போற போக்குல நம்ம போகக்கூடாது. காலைல எந்திரிச்சோமா, இருந்தோமா, போனோமா இல்ல. அந்த லவ்வ திரும்பி பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணுங்க. அவர தேடணும். அவர சும்மா விட்டுறக்கூடாது. சீஷர்கள் படகுல போகும்போது இயேசு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. அதுவரைக்கும் சீஷர்கள் வந்து இயேசு தூங்குனது அவங்களுக்கு பெருசா தெரியல. இப்ப காற்று அடிக்கும்போது, கடல் கொந்தளிக்கும்போது தான் இவங்களுக்கு பயம் வருது. பயம் வந்தோனே ஆண்டவர எழுப்புறாங்க. இப்ப பாருங்க நம்ம நெறைய டைம் இயேசு நம்முடைய வாழ்க்கையில தூங்குறவர போல தான் இருக்கிறாரு. இயேசு இருக்கிறாரு. ஆனா அவர் ஆக்டிவா இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா அவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்னா, அவர எழுப்பணும். அவர ஆக்டிவா வச்சுக்கணும். நம்ம மைண்ட்ல இருக்கிற, நம்முடைய ஹார்ட்ல இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற அவர எப்பவுமே ஆக்டிவா வச்சிருக்கணும். நெறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பிரசன்ஸ் இழந்துட்டோம். நெறைய பேருடைய வாழ்க்கையில அந்த மகிமை இல்ல. இயேசு இருக்கிறாருங்கிறது போல தான் இருக்கும். ஆனா அவங்க செயல்படவில்லை. இயேசுவ நம்ம எழுப்பணும். சீசர்கள் எழுப்புறாங்க. எழுப்பி அப்பதான் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருகிறது. இன்னைக்கும் பாருங்களேன், நம்ம இயேசுவ வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அவரோட அனுதினமும் பேசிட்டே இருக்கணும். பாருங்க கார்ல நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். 2 பேர், 3 பேர் போயிட்டு இருக்கிறோம். 3 பேரும் அப்படியே உம்முன்னே வந்துட்டு இருந்தோம்னா, ஒரு டைம்ல என்ன ஆகும்னா, ஆளாளுக்கு
தூங்க ஆரம்பிச்சிடும். அவர் ஒருத்தர் தூங்குவாரு, நீங்க ஒருத்தர் தூங்குவீங்க. ஆனா பேசிட்டே போனோம்னா தூங்காம அப்படியே போயிட்டு இருக்கும். இதே போல நம்ம லைஃப்ல ஆண்டவரோடு உறவாடாமல் இருக்கிறதுனால, பேசாம இருக்கிறதுனால, சில நேரங்கள்ல அவர் தூங்குறது போல ஒரு சிச்சுவேஷன். அவர்ட்ட இருந்து நம்ம உத்தரவும் கேட்க முடியாது. அவர் பேசுறதும் நமக்கு கேட்காது. ஒரு மந்தமான ஒரு நிலைமை. இப்ப என்னன்னா, ஆண்டவரோடு போராடணும் அனுதினமும். அனுதினமும் அவர பேச வைக்கணுங்க. இன்னைக்கு அவர் பேசலங்கிறதுக்காக அவர விட்டுறாதீங்க. இன்னைக்கு அவர் என்ட்ட பேசல, இன்னைக்கு அவருடைய சத்தத்த என்னால கேட்க முடியலங்கிறதுனால விட்டுறாதீங்க. தொடர்ந்து அவர பேச வைங்க. அவர் பேசுற வரைக்கும் விடாதீங்க. யாக்கோபு நெனச்சுக்கோங்க. யாக்கோபு, "நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்கள போக விட மாட்டேன்" அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட விஷயம்லாம் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணேங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ட்ட பேசவே இல்ல. நான் இத்தன நாள் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு பதிலே தரல. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிர்றோம். பதில் வர்ற வரைக்கும் விடக்கூடாது. யாக்கோப நெனச்சுக்கோங்க. பதில் நீங்க எனக்கு பதில் தர்ற வரைக்கும் நான் உங்கள விட போறது கிடையாது. என் வாழ்க்கையில நீங்க ஒரு மாற்றத்த கொண்டு வர்ற வரைக்கும் நான் உங்கள விட போறது கிடையாது. இப்படி போராடுகிறவர்களால் மட்டும் தான் வெற்றி பெற முடியும். காலத்தின் போக்குல போயிட்டு செத்த மீன போல சரி போற போக்குல போவோம் அப்படின்னு சொல்றவங்களால என்னைக்குமே வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. என்னைக்குமே ஆண்டவரோடு நெருங்கவும் முடியாது. மோசே மலையில போய் இருக்கும்போது 6 நாள் மலையில இருந்தார். வசனம் சொல்லுகிறது 7ஆம் நாளிலே கர்த்தர் மோசேயை மேகத்திலிருந்து கூப்பிட்டாராம். மோசே மட்டும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு, சரி ஆண்டவர் 2 நாளா வெயிட் பண்றேன் வரவே இல்லையே! அப்படின்னு கீழ இறங்கி வந்திருந்தாரா, மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்த பார்த்திருக்க முடியாது. ஆண்டவரோட பேசியிருக்கவும் முடியாது. கற்பனைகளையும், கட்டளைகளையும் பெற்றுக் கொண்டிருக்கவே முடியாது. அவன் 7வது நாள் ஆண்டவர் வருவாருன்னு எதிர்பார்த்துலாம் இல்ல. அவன் எப்படி எதிர்பார்த்திருந்தாருன்னா, ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கணும். அது 7ஆம் நாள் வருகிறாரோ, 10வது நாள் வருகிறாரோ, 6வது ஒரு நாள் வருகிறாரோ, 100வது நாள் வருகிறாரோ, அவர் வர்ற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. அப்படின்னு இருக்கும்போது கர்த்தர் அவரோடு பேசுகிறார். பெந்தைக்கோஸ்தே நாள்ல நம்ம எல்லாருக்கும் ஒரே வசனத்துல நம்ம முடிச்சுட்டு போயிடுறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க 10 நாள் காத்திருந்தாங்க. ஒரே இடத்துல 10 நாள் காத்திருக்கிறாங்க. நம்ம நெறைய பேர் நினைக்கிறோம், எனக்கு அபிஷேகம் கிடைக்கல, எனக்கு ஆவியின் நிறைவு இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த அப்போஸ்தலர்கள் 10 நாள் காத்திருந்து இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்க. அப்பதான் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. மேபி அதுல எத்தன பேர் காத்திருந்து முடியாம கிளம்பி போனாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா காத்திருந்தவங்க மேலலாம் ஆவியானவர் இறங்கி வந்தார். இன்னைக்கு யாரெல்லாம் நீங்க ஆண்டவருக்காக போராடுறீங்களோ, அவர் என் கூட பேசணுங்கிறத போராடுறீங்களோ, நாள் பார்க்காம, டைம் பார்க்காம, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, கண்டிப்பா உங்கள்ட்ட அவர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம் தான். ஆனா நம்ம என்னன்னா போராடணும். நம்ம ஃப்ரீயா அவர் பேசும்போது பேசட்டும் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, இயேசு கூட தான் இருப்பாரு. ஆனா தூங்கிட்டு இருப்பாரு. சீசர்கள் எப்படி படகுல போகும்போது அவரு அயர்ந்த நித்திரையா இருந்தாரோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நான் இயேசுவின் பிள்ளைன்னு பாடலாம். இயேசு கூட வருவார்ன்னு பாடலாம். ஆனா, அவர் அங்க செயல்படாமல் அமைதியா தான் இருப்பார். மத்தவங்க வாழ்க்கையில மிராக்கிள் நடக்கும். மத்தவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆனா நம்ம லைஃப் நம்மளும் கிறிஸ்தவர்கள் தான். நம்ம லைஃப்க்கும் மத்தவங்க லைஃப் அதாவது புறஜாதிகள் லைஃப்க்கும் வித்தியாசமே இல்லாதது போல தான் இருக்கும். ஒரு அற்புதமும் நடக்காது. ஒரு விஷயங்களும் அதுல இருக்காது. ஆண்டவர் அங்க செயல்படவே மாட்டார். காரணம் என்னன்னா, ஆண்டவரோடு நம்ம போராடுவதை நிறுத்திட்டோம். ஆண்டவரோடு நம்ம பழகுவதை நிறுத்திட்டோம். அவர தூங்க விட்டுட்டோம். அவர அமைதியா இருக்க விட்டுட்டோம். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு பேச விரும்புகிற ஒரு ஆண்டவருங்க. ஆதாமை பேசுவதற்காக தேடி வந்தார். ஆபிரகாமோடு பேசுவதற்காக வந்தாரு. மோசேயோட பேசினார். எல்லா அவருக்கு பேசணும்னு ஆசை. நம்மளோடலாம் பேசணுங்கிறது அவருடைய ஆசை. அப்போ அவர் நம்மட்ட பேசுறதுக்கு வாஞ்சையா இருக்கிறாரு. ஆனா நம்ம அவர்ட்ட பேசுறதுக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு வாஞ்சையா இருக்கணும்ன்றத யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரு அன்பை ஒரு ஒரு மனிதனிடத்துல இருந்து ஒரு அன்பை பெற்றுக்கொள்ளணும்னா, அதற்கு நம்ம எஃபோர்ட் போடணும். சாதாரண ஒரு உலக மனுஷன்ட்டயே ஒரு அன்பை பெற்றுக்கொள்ளணும்னா, அதற்கான எஃபோர்ட் நம்ம போடணும். எந்த விஷயமே எஃபோர்ட் இல்லாம நடக்காது. எந்த விஷயத்த நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்க அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நான் சும்மாவே இருப்பேன். ஆண்டவர் ஏதாவது என்ன நடத்துவார் அப்படி இருக்காது. நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று வசனம் சொல்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் எப்படி சொல்றா, நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு இருக்கும். அப்ப என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆசாரியருடைய கால்கள் யோர்தான் நதியில பட்ட உடனே யோர்தான் நதி பிளந்தது அப்படின்னு இருக்கு. ஆனா ஆசாரியர்கள் அந்த கால் எடுத்து அந்த யோர்தான் நதியில வைக்கணும். எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது உண்மைதான். ஆனா அந்த எஃபோர்ட் அந்த கால் எடுத்து வைக்கணும். அந்த புறப்பட்டு போங்கன்னு சொல்லும்போது புறப்பட்டு போணும். இந்த எஃபோர்ட்ட நம்ம போடும்போது மீதமுள்ள காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு அதுதாங்க. ஆண்டவர்ட்ட பேசுறதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுக்கும். ஒரு உலக மனுஷனுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவு எஃபோர்ட் போடுறோம். எவ்வளவு அவங்க நம்மள நேசிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்கள செய்றோம். அவங்களுடைய அன்பை நம்ம ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு விஷயங்கள நம்ம விட்டுக் குடுக்குறோம். அதேபோல ஆண்டவரிடத்துல இருந்து நீங்க அன்பை பெற்றுக் கொள்ளணும்னா அதற்காக நெறைய போராடுங்க. விட்டுக் குடுத்துறாதீங்க. ஆண்டவர அற்பமா எண்ணிறாதீங்க. அவர் தானே அவர் எப்பனாலும் நம்ம கூப்பிட்டா வரப்போறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நீங்க
நான் ஏற்கனவே விஷயத்த பேசியிருக்கிறேன். இன்னைக்கு என்கிட்ட நீங்க பேசாம நான் தூங்க மாட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த என்கிட்ட பேசுங்க. என்கிட்ட பேசுங்க. நீங்க பேசினாதான் எனக்கு திருப்தி ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நீங்க பர்சனலா உட்கார்ந்து கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கேளுங்க. அப்படிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு போராடணும். ஆண்டவருக்கு போராடுகிறவர்களை பிடிக்கும். விட்டு கொடுக்காம போராடுங்க. மோசையை போல போராடுங்க. மோசையும் போராடுவார். யாக்கோபு போராடினார். ஆபிரகாம் போராடினார். நீ கர்த்தர் இடத்துல யாரெல்லாம் போராடுறீங்களோ அவங்களுக்கும் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். அவங்களெல்லாம் ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பார். உங்க வாழ்க்கையில அவர் இருந்து காரியங்களை நடப்பிக்க ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் உங்களுடைய சுய பலத்தினால ஓடி இருக்கலாம். இந்த சுய பலத்துல எவ்வளவு போராடினாலும் அது கொஞ்சம் தாங்க நமக்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கும். நீங்க போராடுறதுக்கான பலன் சுய பலத்துல போராடும் போது கிடைக்கும். ஆனா ஆண்டவருடைய பலத்தோடு நீங்க போகும்போது உங்களால செய்ய முடியாத காரியங்களை உங்களால ஆண்டவர் செய்து முடிப்பாரு. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் உலகத்துல சுய பலத்துல எவ்வளவு போராடுறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நின்னு யாக்கோபை போல போராடுங்க. யாக்கோபு போராடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, என்ன எதுக்காக போராடுகிறாருன்னா, நான் ஆசீர்வாதத்துக்காக போராடுகிறார். இப்ப யாக்கோபு ஒண்ணுமே இல்லாத ஒரு தரித்திரர் கிடையாது. அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா, யாக்கோபுட்ட வந்து 2 பரிவாரங்கள் இருந்துச்சு. 2 குரூப் ஆஃப் அவர் பெரிய ஆடு, மாடு, ஒட்டகம், வேலைக்காரர்கள், பிள்ளைகள், குழந்தைகள், மனைவிகள் 2 பெரிய ஒரு பரிவாரம். 2 பரிவாரம் அவர்ட்ட இருந்துச்சு. இந்த பரிவாரத்துல இருக்கும்போதுதான் அவர் வந்து போராடுறாரு. ஏன் போராட வேண்டிய அவசியம் யாக்கோபுக்கு என்ன இருக்கு? அவர்ட்ட என்னன்னா, இதெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அததான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஓகே தான்ப்பா. நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அவருடைய ஆசீர்வாதத்துக்காக போராடுங்க. அவர் ஆசீர்வதிக்கும் போது அது நிறைவா இருக்கும். என்ன சொல்றாரு? உன் பேரு நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். நீங்க ஒருவேளை ஆல்ரெடி செட்டில்டா இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர்ட்ட நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதுதான் பெர்மனன்ட். அதுதான் நிலைச்சு நிற்கும். அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒரு நாளும் கேளுங்க. ஆசீர்வாதத்துக்காக போராடுங்க. அவர் தருகிற ஆசீர்வாதத்துக்காக போராடுங்க. 2வது பாவத்துக்கு விரோதமா போராடுங்க. பாவம் செஞ்சுட்டே இருக்காதீங்க. செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி சூழல் இருந்தாலும், அதற்கு விரோதமா ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே இத மேற்கொள்வதற்கு பலன் தாங்க ஆண்டவரே. எனக்கு இது பிடிக்கல ஆண்டவரே. இத செய்யக்கூடாது. நான் இனிமே செய்ய மாட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி டெய்லி பிரேயர் பண்ணுங்க. 3வது அவரிடத்துல இருந்து அவர் அவர் உங்களோடு பேசுவதற்காக போராடுங்க. அவர்ட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்காக. அவரோடு அனுதினம் நீங்க பேசுவதற்காக போராடுங்க. அதான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க விட்டுறாதீங்கங்க. அவர் என்ட்ட பேசல. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன கண்டுகொள்ளவில்லை. அவர் என் லைஃப்ல அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அவரை எழுப்பி விடுங்க. அவர் அமைதியா இருக்க விடாதீங்க. அவர் பேசுகிற தேவன் தான். அவர் கல்லோ, மண்ணோ, மரமோ கிடையாது. அவர் நம்மோடு பேச விரும்புகிற தேவன். எனவே நீங்க அவர்கிட்ட பேசுகிறதுக்கு போராடு. இந்த விஷயத்துல எந்த விஷயம்னாலும் போராடுங்க. கர்த்தர் நிச்சயமா ஒரு போராட்டத்திற்கு பதில் தருவார். ஒரு அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியை குறித்து வேதவசனம் சொல்கிறதுல ஒரு 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 பெண் அவர்ட்ட போய் டெய்லி நியாயத்துக்கு போய் நிப்பாராம். அவர் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியாம். நல்லவனே கிடையாது. ஒரு மோசமான ஒரு ஜட்ஜி. அவர்ட்ட போயிட்டு ஒரு பெண் நியாயத்துக்காக போகலாம். யோசிச்சு பாருங்க. அநீதி உள்ள ஜட்ஜ் எப்படி ஒரு நியாயம் செய்வாரு? இவர் டெய்லி போகும்போது அந்த ஜட்ஜுக்கு இரிட்டேட் ஆயிருது. என்னப்பா இவ டெய்லி வந்துட்டே இருக்கா அப்படின்னு. அவர் தினந்தோறும் அவனை கண்டுகொள்ளாம இருக்கும்போது கூட அந்த பெண் தினமும் போய் கேட்கும்போது, ஒரு நாள் அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, இவள எப்படியாவது இவ வரக்கூடாதுங்கிறதுக்காக இவளுக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை செய்றாரு. அப்ப அநீதி உள்ள ஜட்ஜே நம்ம திரும்ப போராடும் போது அங்க நியாயம் கிடைக்கிறது. இன்னைக்கும் எங்க ஆண்டவரிடத்துல நீங்க போராடி கொண்டு இருக்கும்போது அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள நியாயம் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். போராடுங்க. போராடுங்க. ஆண்டவர் வழியை திறப்பார். ஜெபத்துல போராடுங்க. எல்லாத்தோட பெரிய போராட்டம் அதுதான். ஆண்டவர்ட்ட யாக்கோபு எப்படி போராடினாரோ அதே போல போராடுங்க. உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். பாவத்துல இருந்து ஒரு வெற்றி கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேல அவருடைய சமூகமும் உங்களுக்கு கிடைக்கும். அவரோடு நீங்க தினமும் பேசுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே போராடுகிற மனிதர்கள் தான் இந்த உலகத்துல வெற்றி பெற முடியும். போராடுகிற மனிதர்கள் தான் சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் பண்ண முடியும். போராடுகிற மனிதர்கள் தான் அந்த உலகத்துல பெரிய ஆட்களா இருக்க முடியும். நீங்க நம்ம பிரைம் மினிஸ்டர் மேலயோ, நம்ம சீஃப் மினிஸ்டர் மேலயோ, இல்ல இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகள் மேலயோ பல குற்றங்கள் இருக்கலாம். பல தவறான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அவங்கெல்லாம் மேல இருக்கிறதுக்கான காரணம் அவங்ககிட்ட இருக்கிற போராட்ட குணங்கள் தான். அவங்க விட்டு கொடுக்காம அவங்க நின்னதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லவங்களோ, கெட்டவங்களோ யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்கெல்லாம் முன்னாடி வருவாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம் எதுல போராடணும்னா பாவத்துக்கு விரோதமா போராடணும். ஆண்டவர் ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக போராடணும். அவர்ட்ட இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக போராடணும். எனவே சின்னதா இந்த மெசேஜ சுருக்கமா சொல்லணும்னா அவ்வளவுதான். நீங்க ஜெபத்துல எதெல்லாம் போராடி கேட்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். எதெல்லாம் நீங்க விடாம ஆண்டவர்ட்ட கேட்கிறீங்களோ, எதெல்லாம் விஷயங்கள்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்க விடாமல் கேட்கிறீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. அந்த போராட்டத்தை மட்டும் விட்டுறாதீங்க. யாக்கோபை நினைச்சுக்கோ.
அந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 3-4 வசனங்களை தான் நம்ம வாசிச்சோம். அதுல என்னன்னா பாவத்துக்கு விரோதமா போராடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன். ஆஹ் ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து போட்டு நீங்க இளைப்படைஞ்சிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவ நினைச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன் இயேசு கிறிஸ்துவ நினைச்சுக்கோங்கன்னா, அவரும் இந்த உலகத்துல இருக்கும்போது பல அவமானங்களை பட்டார். அவர் சிலுவையை சகித்தார். இதெல்லாம் அவர் தாண்டதுனால வசனம் சொல்கிறது, அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். அப்போ அவரை நினைச்சுக்கோங்க. அவரும் அடிபட்டார், அவரும் அவமானங்கள் பட்டார். ஆனா அவர் சகித்தார், அவர் போராடினார், அவர் பாவத்துக்கு விரோதமாய் போராடினார். இதெல்லாம் செஞ்சதுனால அவர் தேவனுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் செய்கிறது. அப்போ நீங்களும் பாவம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது போராடுவதை நிறுத்தாதீங்க. இயேசு கிறிஸ்துவ நினைச்சுக்கோங்க. அவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தானே வந்தார். அவர் சொல்றாருல, உலகத்துல உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் திடல் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். அப்போ இயேசு நினைச்சுக்கோங்க. அவர் போராடினார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் போராடி இருக்கிறாங்க. பாவத்துக்கு விரோதமா போராடி இருக்கிறாங்க. அவர் தன்னோடு பேசுவதற்காக போராடி இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களால நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு நீங்களும் போராடுங்க. உங்களையும் ஆண்டவர் பாவத்திலிருந்து ஜெயிக்க வைப்பார். உங்களையும் அவரோடு பேசுவதற்கு, அவர் இந்த போராடும் போது அவரோடு பேச முடியும். உங்களையும் அவர் ஆசீர்வதிக்க முடியும். எனவே நீங்க இயேசுவை நினைத்து போராடுங்க. நிச்சயமாய் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த போராட்டங்கள் எல்லாம் முடிந்து இயேசு எப்படி தேவனுடைய வலது பார்சத்துல, சிங்காசனத்துல வலது பார்சத்துல வீற்றிருக்கிறாரோ, அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மகிமை, கனம், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் கிடைக்கும். நான் ஜெபிக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன். அதே போல நேற்றைய தினத்துல ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஆஹ் அவங்களுடைய வீட்டு காரியத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வீடு வந்து வட்டி கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா ஜப்தி செய்யப்பட்டு இருக்குதா. ஆனா அவங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அது இன்னும் கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்குது. அந்த வீடு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏமாத்துக்கிறாங்க, வட்டி கொடுத்தவங்க ஏமாற்றி வீட்டை எடுத்துக்கொள்ள நினைக்கிறாங்க. ஸோ அதனால இந்த வீடு இருந்தா அவங்க வாழ்க்கையில அவங்களோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே அவங்க லைஃப்ல, வாழ்க்கையில பல பிரச்சனைகள் போயிட்டு கொண்டிருக்கிறது. நம்ம அந்த ஆன்டிக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். வேற யாருக்காவது ப்ரேயர் பண்ணா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஆசைப்படுறேன். நான் ப்ரேயர் பண்ணும்போது நீங்க உங்களுடைய ப்ரேயர் பண்ண போறோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, அந்த கவிதா சிஸ்டருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அவங்க வீடு அப்பா கோர்ட்ல கேஸ் போய் கொண்டிருக்குன்னு சொன்னாங்களே சப்பா, என் தேவன் அதுவரை சிறுமைப்பட்டவர்களுக்கு, சிறுமியானவர்களுக்கு, ஏழைகளுக்கு இறங்குகிற தேவன், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், நாங்கள் ஜெபத்துல கேட்டுக்கொள்கிறதை நீங்க தருகிறத தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சேர்ந்து ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த வீட்டு பத்திரம் எல்லாம் அவங்க கையில கிடைக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க சப்பா. ஏற்கனவே பல பிரச்சனைகள், பல வியாதிகள், குடும்பத்துல பல போராட்டங்கள், பல கடன்களை அவர்கள் சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் தேவன் இந்த இடத்துல சோதனை மேல் சோதனை வராதபடிக்கு என் தேவன் இந்த கோர்ட் கேஸ்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நியாயம் செய்கிற தேவன் சீக்கிரத்துல நீர் அவங்களுக்கு நியாயம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். தீபா சிஸ்டருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். தேவரீர் அவங்களுக்கு கிருபை இரக்கத்துல கட்டளையிடுங்க, பாதுகாப்பை கொடுங்க. அவங்க இருக்கிற இடங்கள்ல, வீட்டுல ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கொடுங்க. எல்லாவித பயங்களையும் மாற்றி கொடுங்க. மீட்டிங் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்துல அதற்கேற்ற பலனை கொடுங்க. அவங்க எந்த காரியங்கள்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துக்குள்ள நீங்க ஒரு விடுதலை தரும்படி நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நேரத்திலும் வேலை இல்லாத ஒவ்வொருத்தருக்கும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஏற்ற காலத்துல ஏற்ற வேலையை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மர்சிக்காக, ஷில்பாக்காக, ஆண்டவரே, இந்த இடத்துல படித்து முடித்து விட்டு வேலை இல்லாம இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற காலத்துல நீங்க வேலையை கொடுங்க. அதே போல ஷில்பாக்கு இருக்கிற பல்வழியை நீங்க மாற்றி போடுங்க. யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த மீட்டிங்ல இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரை இப்பொழுதே பலவீனத்தை மாற்றி கொடுங்க. யாராவது பாவத்துல அடிக்கடி நான் விழுந்து போகிறேன், அந்த பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே அவர்கள் போராடுகிறதுக்கான பலனை நீங்க கொடுங்க சாப்பா. என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமும் இல்லையே, என்னால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கான ஜெபிக்கிறேன். போராடுகிறதுக்கான பலத்தை கொடுங்கப்பா. பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க. அந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, நீங்க உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்கிறதுக்கு பலனை தாங்க சாப்பா. இந்த காலத்துல வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சோபியா சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் மறையட்டும். ஆண்டவரே, சீக்கிரத்துல அவங்களுடைய தம்பிக்கு இருக்கிற எல்லா வித ப்ராப்ளம்ஸ், வேலை கிடைக்கட்டும், எல்லா வித ப்ராப்ளம்ஸ் மறையட்டும். ஆண்டவரே, அவங்களுக்கு இருக்கிற சரீர பலவீனத்தை எல்லாம் வச்சு நீ மாற்றி போட முடியாது நான் ஜெபிக்கிறேன். பேசி இந்த கருத்துல அர்ப்பணிக்கிறேன். அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய ஆண்டவரே பொண்ணு உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். அவங்களுக்கு இருக்க எல்லா வித பிரச்சனைகளும் நீங்க மாற்றி போட முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏற்ற காலத்துல நல்ல குழந்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க முடியும் நான் ஜெபிக்கிறேன். நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீங்க. ஜோனஃபனுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன். இன்றைய தினத்துல ஆண்டவரே, அவள் படுகிற கஷ்டத்தை நீர் அறிந்திருக்கிறீங்கப்பா. அவளுக்கு எல்லா வித காம்ப்ளிகேஷன்ஸ் நீ மாற்றி போட்டு தேவரீர் நல்ல ஒரு பலனை கொடுத்து அவளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க.
ஆண்டவரே நீங்க அவங்க குடும்பத்தை முற்றிலுமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற எல்லா வித காம்ப்ளிகேஷன்ஸும் நீங்க மாற்றி போடுங்க. நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லாத்துக்கும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. நல்லவர். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டீங்க. கர்த்தர் அதற்கேற்ற பலனை தருவார். போராடுவோம்.